பேட்மேனை லவ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு பேட்மேனை அவங்க கிட்ட வர வைக்கிறதுக்காக தண்டவாளத்துல போய் படுத்துக்கிறாங்க. ஆனா பேட்மேன் அவங்களை காப்பாற்ற வரல, ஒண்டர் வுமன் காப்பாற்ற வந்திருக்காங்க. ஏமா நீ ஏமா வந்தன்ட்டு அந்த பொண்ணு இந்த வாட்டி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. அந்த சமயத்துல சூப்பர்மேன் அவங்களை காப்பாற்ற வந்திருக்காரு. அட நீ வேற ஏன் பான்ட்டு ஒரு பில்டிங்ல இருந்து குதிக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஃபிளாஷ் வந்திருக்காரு. அட என்னடா பேட்மேனை தவிர எல்லாரும் வரீங்கன்ட்டு செம்ம கடுப்பா அவர் இந்த பொண்ணு ஒரு நாள் பேட்மேனை பாக்குறாங்க. பேட்மேன் பார்த்த சந்தோஷத்துல அவர் பின்னாடி ஹாப்பியா போய் பார்த்தா அவர் யாரு கூட சண்டை பண்ணுகிறாரு. அப்போ இந்த பொண்ணு பேட்மேன் என்ன கட்டிக்கிறியான்னு கேக்குறாங்க. அந்த சமயத்துல ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்கிற சீரம் இவங்க முன்னாடி வந்து விழுது. எனக்கு சூப்பர் பவர்ஸ் இல்லாதனால என்ன வேணும்னு சொல்லிடாதீங்கன்ட்டு அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற சீரம் எடுத்து இந்த பொண்ணு குடிச்சிடறா. இந்த கேப்ல பேட்மேன் அடிச்சு போட்டு அவன் தூக்கிட்டு போயிடுறான். கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த பொண்ணு நேக்கடா ஏதோ ஒரு இடத்துல இருந்து எழுதுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பூனை நினைக்கிறதெல்லாம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க பூனை பொண்ணா மாறிட்டாங்க. அதாவது சிலந்தி உணர்வு மாதிரி பூனை உணர்வு கிடைச்சதால அந்த பொண்ணு கேட் உமனா மாறி பேட்மேனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பேட்மேனை கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்தி அவருக்கு திரும்பவும் லவ் ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க.